நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. துதி எப்படி ஒரு ஜெயதோனியா இருக்குங்கிறத குறித்து இன்றைக்கு பார்க்க போறோம். அதற்குரிய வேத பகுதி யோசுவா 6வது அதிகாரம் வசனம் 16. ஜோஷுவா சாப்டர் 6 verse 16. 7ஆம் தரம் ஆசாரியர் எக்காலங்களை ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி, ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். இந்த பகுதி நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒன்று. எரிகோ பட்டணமானது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துடைய முதலாவது படியாக இருக்கு. அந்த பட்டணத்திற்குள்ளார போகும்படிதான் யோசுவாவுடைய தலைமையில இஸ்ரவேல் ஜனங்கள் வழிநடத்தப்படுறாங்க. ஆனா அந்த பட்டணத்தை சுற்றிலும் ஒரு பெரிய அலங்கம் இருக்கு. அதுவே எரிகோ மதில்னு சொல்லப்படுது. அந்த மதிலை தாண்டிதான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை அவங்களால சுதந்திரிக்க முடியும். ஆனா ஒரு நகரத்துடைய அலங்கத்தை கடக்கிறதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்ல. ஏன்னா அலங்கமானது ஒரு நகரத்தின் அரணாக செயல்படுது. அதுவே அந்த நகரத்துக்கு பாதுகாப்பு கொடுக்குது. அப்படி ஒரு பாதுகாப்பை மீறி அந்த பட்டணத்திற்குள்ளார நுழைவதற்கு கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவின் இடத்துல சில காரியங்களை சொல்றாரு. அது என்னன்னா, எரிகோ அவங்க கையில ஒப்பு கொடுக்கப்படுவதற்கு யுத்த புருஷர்கள் அந்த மதில ஒரு தரம் சுற்றி 6 நாட்கள் வலம் வரணும். 7 ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாக 7 கொம்பு எக்காலங்களை பிடிச்சிட்டு போகணும். இப்படியாக 6 நாள் ஒரு தரம் சுற்றி வந்து 7ஆம் நாள் 7 தரம் எக்காலங்களை ஊதி சுற்றி வந்து அதற்கு பிற்பாடு அந்த ஜனங்கள் ஆர்ப்பரிக்கணும். அப்படியாக அவங்க ஆர்ப்பரிக்கும் போது அந்த மதில் இடிந்து விழுகும். அவங்க அந்த பட்டணத்தை சுதந்திரித்துக் கொள்ளலாம். இப்படியாக கர்த்தருடைய சேனையின் அதிபதி சொன்னபடியே யோசுவாவும் அந்த ஜனங்களை வழிநடத்தினாரு. அப்படி வழிநடத்தப்பட்டு அவங்க 7ஆம் நாள் எக்காலத்தை ஊதி 7 தரம் அந்த எரிகோ மதில சுற்றி வந்ததுக்கு பிற்பாடு ஜனங்களை நோக்கி ஆர்ப்பரியுங்கள்னு சொல்லி பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தாருன்னு சொல்றாரு. அந்தபடியே எக்காலங்களை ஊதி ஜனங்கள் ஆர்ப்பரிக்கும் போது அந்த மகா ஆரவார சத்தம் முழங்குகையில அலங்கம் இடிந்து விழுது. அந்த ஜனங்கள் அந்த பட்டணத்தை சுதந்திரிக்கிறாங்க. இந்த ஆர்ப்பரிப்பானது ஜெயதோனிய பிரதிபலிக்கிற துதியாகவே இருக்கு. எரிகோ பட்டணத்தை அவங்க இன்னும் சுதந்திரிக்கல. அவ்வளோ பெரிய அலங்கத்தை அவங்க சுற்றி வந்து யோசுவாவின் கட்டளையின்படி ஆர்ப்பரிக்கிறதுக்கு அந்த ஜனங்கள் தயாரா இருக்கிறாங்க. அப்படியான ஆர்ப்பரிப்பு துதியின் ஜெயதோனியாக காணப்படுது. அவங்க அந்த பட்டணத்தை சுதந்திரிக்கிறதுக்கு இருந்த தடையெல்லாம் தேவன் நீக்கி போட்டு அவங்களுக்கு ஜெயத்தை தரக்கூடிய துதி செலுத்துகிற விதமாக இருக்கு. இப்படியான துதியின் ஜெயதோனியாகவே அந்த ஆர்ப்பரிப்பு காணப்படுது. இது விசுவாசத்தின் அடையாளமாக இருக்கு. அதனால்தான் விசுவாச பட்டியலையும் இது கொடுக்கப்பட்டிருக்கு. எபிரேயர் 11வது அதிகாரம் 30வது வசனத்துல, விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. அன்றைய தினத்துல யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் அந்த எரிகோ பட்டணத்தை எப்படி சுதந்திரிக்க போறாங்கிறத தெரியாம தான் அந்த காரியத்தை எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஆனா தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவங்க அந்த அலங்கத்தை 7 நாளும் சுற்றி வந்து 7ஆவது நாள் துதி ஜெயதோனியோட ஆர்ப்பரிக்கும் போது அந்த பட்டணமானது அவங்க கையில ஒப்பு கொடுக்கப்படுது. இப்படியாக தேவனுக்கு கீழ்ப்படிந்து துதி என்னும் ஜெயதோனியை ஏறெடுக்கும் போது தேவன் நம்முடைய தடைகளை நீக்கி போட்டு நம்முடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க பண்ணுவாரு. அதற்குரிய விசுவாசம் நமக்குள்ளார காணப்படணும். அப்படியான ஜெயதோனிய துதியாக ஏறுப்பவர்களாக நாம் இருக்கணும். இந்தப்படியான ஆர்ப்பரிப்பு துதியின் ஜெயதோனியா இருக்குங்கிறத வேதத்துல மற்ற பகுதிகளிலும் நாம பார்க்க முடியும். முக்கியமா 2 நாளாகமம் 13வது அதிகாரம் 15வது வசனத்துல, யூதா மனுஷர் ஆர்ப்பரித்தார்கள். யூதா மனுஷர் ஆர்ப்பரிக்கிற போது தேவன் யெரொபெயாமையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அபியாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்தார். இந்த பகுதியிலையும் ஒரு ஆர்ப்பரிப்பை பார்க்கிறோம் இல்லையா? இதுவும் தேவனுக்கு உண்டான துதியாக காணப்படுது. அங்க மாத்திரம் இல்ல, 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 22வது வசனத்திலையும் யூதாவுக்கு விரோதமா வந்த அனைவரையும் துதி செய்ய தொடங்கின போது தேவன் தாமே ஒருவருக்கு விரோதமா ஒருவரை எழும்ப செய்து வெட்டுண்டு விழப்பண்ணினார் இல்லையா? இப்படியாக தேவனை விசுவாசித்து துதிய ஜெயதோனியா எடுக்கும் போது ஜெயத்தை தேவன் கட்டளிடுகிறவராக இருக்கிறாரு. இதை நாம் அறிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலயோ நாம சுதந்திரிக்க வேண்டிய சில ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தேவன் பேர்ல விசுவாசமா இருந்து அவருக்கு துதி எனும் ஜெயதோனியை ஏடுக்கும் போது தேவன் தாமே நம்மை அதை சுதந்திரிக்க செய்வாரு.
இப்படியாக எரிகோ போன்ற கடினமான சூழ்நிலைகள்ல நாம கலங்கி போய் நிற்காம தேவனை நோக்கி பார்த்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் நமக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுவார்னு துதியை ஜெயதோனியாக எடுக்கும்போது அவர் தாமே நம்முடைய துதியின் ஜெயதோனியின் மூலமாக தடைகளை நீக்கி போடுவாரு. இதை நாம் அறிந்து கொள்வதற்காகவே இந்த பதிகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து துதி என்னும் ஜெயதோனியை ஏறெடுத்து நமக்கு முன்பாக இருக்கிற எரிகோ மதில்களை இடிந்து விழ பண்ணுவோமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, துதியை ஜெயதோனியாக விசுவாசத்துடன் ஏறெடுக்கும் போது தேவரீர் பெரிய காரியங்களை செய்வீங்கிறத இந்த வேத பகுதிகள் மூலமா எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. அந்தபடியான விசுவாசத்தோட நாங்க எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை கண்டு அஞ்சி நிற்காம உமக்கு நேராக துதியை ஏறெடுக்கணும் தகப்பனே. அப்படியான துதியின் மூலமா தேவரீர் தாமே எங்களுக்கு முன்பாக இருக்கிற அலங்கங்களை இடித்து போட்டு எங்களுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க பண்ண போகிற தயவிற்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்படியான யுத்த வீரர்களாக உமக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபத்தினாலும் துதினாலும் உம்மை நோக்கி பார்த்து எங்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு தடையா இருக்கிற அலங்கங்களை முறித்து போட தேவரீர் எங்களை நடத்தியருளுங்க. அப்படியே நீங்க நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.